ஹாய்! மை குட்டி ஸ்டோரி ஆஃப் சாட்டர்டே ஈவ்னிங். இந்த வீக் ஃபுல்லா செம்ம ஹெக்டிக்கா போச்சுங்க. சரி சாட்டர்டே ஈவ்னிங் என் ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சும்மா ஒரு டூ வீலர் ரைடுக்கு வெளியே போனோம். பாப்பா வண்டியில் ஏறினதையுமே அப்படியே தூங்கிட்டாங்க. வெயில் அடித்து தள்ளிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த அன்னைக்கு வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் லைஃப்பில் பெரிய பெரிய பிளான்ஸ்லாம் வேணான்னு தோணும். பிகாஸ் தீஸ் மூமெண்ட்ஸ் கிரியேட் த மேஜிக்ஸ் டு அவர் லைஃப். ஃபைனலி வி ஜஸ்ட் ஹெடட் டு சீக்கிங்ஸ். நான் வந்து ப்ரௌனி சண்டேயும் என் ஹஸ்பண்ட் வந்து பட்டர்ஸ்காட்ச் நட்டீஸும் சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு அக்கா பட்டர்ஸ்காட்ச் நட்டீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன நடந்துச்சு தெரியுமாங்க? பட்டர்ஸ்காட்ச் நட்டீஸ் அவ்வளோக்கா நல்லாவே இல்லை. ஆனால் ப்ரௌனி சண்டே சூப்பராக இருந்துச்சுங்க. எப்போவுமே நான் தான் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிவிட்டு சொதப்பிட்டு இருப்பேன். என் ஹஸ்பண்ட் எப்பயுமே சொல்லுவாங்க. ஆனால் திஸ் டைம் அப்படியே மாறிடுச்சு. அதில் எனக்கு ஒரு சின்னதாக ஓரத்தில் ஒரு ஹாப்பினஸ். கடைசியில் நான் 2 ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ளேயே அவங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பாப்பாவுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ் அலோவ் பண்ணுறதே கிடையாது. நல்ல வேளை அவங்க நல்லா தூங்கிட்டதுனால நாங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை குட்டி